Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 9 pivot animator. We will see the topic adding background image to a frame. ஒரு pivot animator application softwaresல பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டிக் ஃபிகர்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ மோர் தென் ஸ்டிக் ஃபிகர்ஸ் ஆட் பண்ணி ஒரு அனிமேஷன்ஸ் மூவியை நம்ம மேக் பண்ணுறதுக்கான டிசைன் ஃப்ரேம் பை ஃப்ரேம்ஸாக அசைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்து ஒரு லுக் அண்ட் பெட்டர் வியூ, ஸோ பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவ் வியூவை நம்ம மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ பேக்ரவுண்ட் சைடில் ஒரு இமேஜஸை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் சைடில் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் அண்டு ப்ரொசீஜர்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி செஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆடிங் பேக்ரவுண்ட் இமேஜ் டு எ ஃப்ரேம். You can load an image created in Paint or any other graphic software as background of a frame. So normal pivot animators பார்த்தீங்கன்னா நம்ம direct methodல நம்ம என்ன பண்ண முடியும், background images நம்ம செட் பண்ண முடியும். You can load the image create in Paint or any other graphic software. So இதுக்கான images பார்த்தீங்கன்னா normal making a PowerPoint presentations or anywhere in this locations use பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், that means Paint and then Photoshop, some others application softwares யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா you can create a image. So அந்த exact images that means the graphical softwares யூஸ் பண்ணி நீங்கள் மேக் பண்ணுற இமேஜஸாக இருக்கட்டும் ஆர் அனதர் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணுற இமேஜஸாக இருக்கணும். ஸோ இந்த இமேஜஸை நீங்கள் பேக்ரவுண்ட்ஸாக ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்க்கும் நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம இந்த செக்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆடிங் பேக்ரவுண்ட் இமேஜ் டு எ ஃப்ரேம். ஓகே, தென் டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ் கேன் கண்டைன் எ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான பேக்ரவுண்ட் இமேஜஸை செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் அனிமேட்டர்ஸில் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்க்கான பேக்ரவுண்ட் செட்டிங் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஓகே, தென் டு லோட் அன் இமேஜ் ஆஸ் பேக்ரவுண்ட் follow the steps given below. So இந்த set of image background image செட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஆஃப் வே. ஸோ என்னென்ன மெத்தடில் எந்த அப்ரோச் பேசிஸில் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜஸை செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, இன் ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் த லோட் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த ஃபைல் மெனு. ஸோ ஃபைல் மெனு அண்டரில் இருக்கிற லோட் பேக்ரவுண்ட் ஆப்ஷன். ஸோ லோட் பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்ஷன் பட்டன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டு ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கான தட் மீன் பேக்ரவுண்ட் இமேஜை அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் வியூ அப்பியர் ஆகும். ஓகே, திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் ஃபைல் மெனு அண்டர் த லோட் பேக்ரவுண்ட் ஆப்ஷன். ஸோ லோட் பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது எக்ஸாக்ட் இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கான பேக்ரவுண்ட் இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆஃப் prompt will be appear. Okay, then the open dialog box window appears. So in the situations open dialog box windows உங்களுக்கு appear ஆகும். Okay, then this is the option for open dialog box window. Now you can select this any one format of bitmap, jpeg, gif or png file format of images and select any one image and click open button. So in this format of inserting background image format பார்த்தீங்கன்னா bitmap file format or jpeg file format or gif file format or png file format of images only insert in your pivot animator frame background image. Okay, then select the figure and click open. So after select the figures, so once நீங்கள் அந்த particular figures எந்த types of figures நீங்கள் background images செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜஸை ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். தென் கிளிக் ஓப்பன் பட்டன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, தென் எ வார்னிங் மெசேஜ் வில் அப்பியர். இன் திஸ் சிச்சுவேஷன்ஸ் ஒரு இன்டிமேஷன்ஸ் வார்னிங் மெசேஜ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். கிளிக் எஸ் ஆர் நோ ஆஸ் டிசைட். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸில் எக்ஸாக்ட் பேக்ரவுண்ட் இமேஜஸை நீங்கள் செட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எஸ் ஆர் நோ டிசிஷன்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் எஸ், ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் இமேஜஸாக ஃப்ரேம்ஸில் செட் ஆகும். ஸோ அதர்வைஸ் ஒன் மோர் இமேஜஸ் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் வார்னிங் மெசேஜ். வுட் யூ லைக் டு செட் த அனிமேஷன் dimension to set dimensions of image.
ஸோ கொடுத்துருக்க அந்த டைமென்ஷன் பேசிஸ்லேயே அந்த இமேஜஸ் உங்களுக்கு செட் ஆகணும் அப்படின்னா now press yes button. ஸோ otherwise click no button. ஓகே, ஸோ 2 ஆப்ஷனல் வார்னிங் மெசேஜ் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ஸ் இமேஜ் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனலில் ஃபிகர் ஆப்ஷன்ஸ், தட் மீன் பேக்ரவுண்ட்ஸ்க்கான ஓப்பன் டயலாக் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எக்ஸாக்ட் செலக்டட் ஃபிகர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான வார்னிங் மெசேஜ் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? தென் த இமேஜ் வில் be inserted as background of the frame. So after that press yes button. So yes buttons நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்ட் இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜஸாக உங்களுக்கு ஃப்ரேம்ஸில் இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா? தென் next, this is the after inserting the image. So once default pivot animatorsக்கான stick figures insert ஆயிருக்கு, then you set the background of image. ஸோ ஒன் பேக்ரவுண்ட் இமேஜஸ் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸாக்ட் இமேஜஸ் உடைய லொக்கேஷன்ஸ் டு மூவ் த எனிவேர் இந்த ஆப்ஜெக்ட். ஸோ அந்த எக்ஸாக்ட் ஸ்டிக் ஃபிகர்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எனிவேர் த லொக்கேஷன்ஸில் அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர் எக்ஸாக்ட் பிளேசஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஸ்டிக் ஃபிகர்ஸை நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி செக்ஷன்ஸில் செட் பேக்ரவுண்ட் இமேஜ், ஸோ பேக்ரவுண்ட் இமேஜஸை ஒரு ஃப்ரேம்ஸ் 1 by 1 ஃப்ரேம்ஸில் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, அதுக்கான பாசிபிலிட்டி ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் செஷன்ஸில் another 1 ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.